Hello friends, I am Kanan Sridharan. So இன்னைக்கு வீடியோவில் வெஜிடேரியன் வந்து பெஸ்ட்டா இல்லை நான் வெஜிடேரியன் பெஸ்ட்டா நம்ம சூஸ் பண்ணுற ஃபுட்னால நம்ம என்வாரன்மெண்ட்டுக்கும் ஈவன் நம்ம கண்ட்ரிக்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் எந்த அளவுக்கு நம்ம பெனிஃபிட்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் பேஸ் பண்ணி இல்லை. ஸோ பியூராக வந்து நமக்கு எது ப்ராஃபிட், எது வந்து இந்த என்விரான்மெண்ட்டுக்காகட்டும் இல்லை நமக்காகட்டும் எது வந்து லாஸ் அப்படிங்கிறத நம்ம கிடைச்ச ஃபேக்ட்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஹேபிட். ஸோ பொதுவாக நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு ரீசன் ஹேபிட். அதாவது இப்போ சண்டே அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலுமே நம்ம எல்லாருமே பண்ணுறாங்க இல்லை வந்து எங்களுக்கு வந்து இது பழக்கம் ஆயிடுச்சு இல்லை வந்து ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மெயின் ரீசனாக வந்து நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஒயிட் பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து கருப்பின மக்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தே கேன் ஹையர் யூ. ஒரு பொருளை வாங்குற மாதிரி அவங்க வாங்கி வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம். அவங்களை எந்த அளவுக்கு வேணாலும் மென்டலாவும் டார்ச்சர் பண்ணிக்கலாம், பிசிக்கலாவும் டார்ச்சர் பண்ணிக்கலாம், ஹர்ட் பண்ணிக்கலாம், அவங்களை எப்படி வேணாலும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயம் வந்து நடைமுறையில் இருந்தது. இது வந்து தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மோர் தென் 50 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் பண்றாங்க, நம்ம இதுக்கு பழகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பண்றதுனால எந்த அளவுக்கு ஒரு பேட் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து இந்த உடன்கட்டை ஏறுதல். பிரிட்டிஷ் வந்து 300 இயர்ஸா வந்து நம்மளை கான்குவேர் பண்ணாங்க. நம்மளை வந்து சில பேர் டாமினேட் பண்ணா ஓகே அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஸோ இதை மாத்திரக்கு more than 300 years ஆச்சு. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஃபுட்னால நமக்கு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா உடனே மாறிக்கிறதுக்கு நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். நம்ம வந்து பழக்கப்பட்டுட்டோங்கிறதுக்காக அதை மாத்தாம இருந்தா நம்ம உடம்புக்கும் கெடுதல், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் கெடுதல். அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ். நம்ம வந்து ஒரு ஃபுட்டை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்த்துக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அதில் ஆப்வியஸ் வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் தான். ஸோ நார்மலா இந்த நான்வெஜ் ஃபுட்டை ப்ரொமோட் பண்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, கால்சியம் அதிகமா இருக்கு, இல்ல சில ஸ்பெசிபிக் மினரல்ஸ் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. பேசிக் ஃபேக்ட் என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புக்கு இன்னைக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் போதும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா மினரல் ஸ்ட்ரென்த்துமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா வந்து வெளியில போயிடும். அப்போ சிக்கன்ல வந்து 150 கிராம் புரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல சோ இந்த மாதிரி வந்து நிறைய நான்வெஜ் ஃபுட்ல எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த்னு ப்ரோமோட் பண்றாங்க. இது எல்லாமே உங்க உடம்பு எவ்வளவு வேணுங்கிறத எடுத்தது போக மீதி எல்லாமே உங்களுக்கு வேஸ்டா தான் போக போகுது. ஸோ நமக்கு உடம்புக்கு தேவையான சில ஸ்பெசிபிக் மினரல்ஸ் தான் வந்து நான்வெஜ்ல அதிகமா இருக்கும். ஆனா வெஜிடபிள் ஃபுட்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் மினரல்ஸ், விட்டமின் B12, விட்டமின் B, விட்டமின் A, கம்பேரிங் நான்வெஜ் ஃபுட் வெஜிடேரியன் ஃபுட்ல உடம்புக்கு தேவையான நிறைய சத்துள்ள விஷயங்கள் இருக்கு. பிளஸ் கம்ஸ் வித் மைனஸ். நீங்க எந்த அளவுக்கு புரோட்டீன் இருக்கு, எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்குன்னு சொல்லி ப்ரோமோட் பண்ணி நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா இதனால வரக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ். இப்போ அதிக அளவு கொழுப்பு எடுத்துக்கிறதுனால எஸ்பெஷலி அனிமல் ஃபேட், அது வந்து இப்போ என்ன ரிசர்ச்ல சொல்றாங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் டிசீசஸ், அதாவது எக்ஸஸ் ஃபேட் வந்து உங்களுக்கு இந்த ரத்தம் கொண்டு போறக்கூடிய அந்த குழாயில வந்து சேர்ந்து அது மூலமா ஹார்ட் பிளாக் ஆகி நிறைய ஹார்ட் டிசீசஸ் வரக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க நான்வெஜ் ஃபுட்ல இருக்கக்கூடிய எந்த பிளஸ் பாத்தீங்கன்னாலும் அது கூடவே வரக்கூடிய மைனஸும் அதிகமா இருக்கு. இன்னொன்னு இந்த வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப ஃபிட்டா இருக்கணும், நம்மளோட லைஃப் டியூரேஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டடி மூலமா என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் கன்சப்ஷன் யார் அதிகமா எடுத்துக்கிறாங்களோ இவங்களோட லைஃப் ஆகட்டும் டிசீஸ் அவங்களுக்கு ஆஃபனா வரது எல்லாமே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேஸ்ட். சோ பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நான்வெஜ் வந்து வெஜிடேரியனோட ரொம்ப டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நேச்சுரலா நமக்கு வந்து ஒரு 3 ஃபில்டர் இருக்கு, ஐஸ், நோஸ், மவுத். ஒரு ஃபுட்டை சூஸ் பண்றதுக்கு இந்த 3 ஃபில்டர்ஸ் தான் நமக்கு வந்து பேசிக். இப்போ நீங்க நான்வெஜ் ஃபுட்ஸை ராவா அப்படியே வந்து நீங்க கன்சியூம் பண்ணும்போது உங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 ஃபில்டருமே வந்து உங்களை விடாது. நம்ம இந்த ஹீட், ஆயில்ஸ், மசாலா ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை மிக்சர் பண்ணி தான் இல்லாத ஒரு டேஸ்ட்டை வந்து நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கன்சியூம் பண்றோம். இந்த 3 ஃபில்டரும் ஈஸியா ஃப்ரூட்ஸையும் சில வெஜிடபிள்ஸையும் அலோவ் பண்ணிரும். ஆனா எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டத்தையும் இந்த 3 ஃபில்டரை தாண்டி நம்ம ராவா கன்சியூம் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் பண்ற விதமும் மசாலா ப்ராடக்ட்ஸும் தான் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸுக்கு டேஸ்ட்டை தருது. ஆனால் இயற்கையாகவே வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் மோர் டேஸ்டியர் தேன் நான்வெஜ். ஸோ இந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜோட வெஜ் தான் பெஸ்ட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால உங்களால என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்.
முடியும். மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து தண்ணியால சூழப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். ஸோ நார்மல் லேண்ட்ல 3/1 லைவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உணவுக்காக நம்ம வளர்க்கிற அனிமல்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லைவ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இந்த லைவ் ஸ்டாக்குக்காக நம்ம 3/1 நிலத்தை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல ஃபுட் ஓரியன்டா ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ அவங்க பப்ளிஷ் பண்ண ஒரு பேப்பர், அதாவது லைவ் ஸ்டாக்னால எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்ல இம்பாக்ட் கிரியேட் ஆகுது, அந்த பேப்பர்ல இருந்து எடுத்த ஃபேக்ட்ஸ் தான் இதெல்லாம். அதே மாதிரி அமேசான் ஃபாரஸ்ட்ல மோர் தென் 70% ஆஃப் லேண்ட் வந்து இந்த கேட்டில்ஸ், இந்த லைவ் ஸ்டாக்கை வந்து நம்ம வளர்த்துறதுக்காக they start to deforest. ஸோ இந்த deforestation அப்படிங்கிறது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம உணவுக்காக ஆர்டிஃபிஷியலா அனிமல்ஸ் நம்பரை வந்து அதிகப்படுத்திட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ஃபுட்டை நம்ம அதிகம் பண்ணணுங்கிறதுக்காக டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது கன்சிடரபிள் அமௌண்ட்ல இந்த ப்ராசஸ்க்காகவே வந்து அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்லி இதுல வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்திலையும் நீங்க வெஜிடேரியன் சூஸ் பண்றது தான் ப்ராஃபிட். அடுத்து குளோபல் வார்மிங். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அப்புறம் குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இந்த மாதிரி சில பர்டிகுலர் கேசஸ் வந்து குளோபல் வார்மிங் வந்து கிரியேட் பண்ணுது. இந்த லைவ் ஸ்டாக் பீஃப், பிக், சிக்கன் இதனால கிரியேட் பண்ணக்கூடிய மீத்தேனோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரிக்கு ஈக்குவலா ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா வரக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேஸஸை விட இந்த கால்நடை, அதாவது உணவுக்காக தயாரிக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் அனிமல்ஸ்னால வெளியிடக்கூடிய மீத்தேன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுலேருந்து வெளிவரக்கூடிய மீத்தேன் அளவு அரௌண்ட் 14% வந்து குளோபலாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த விஷயத்திலையும் வெஜிடேரியன் தான் பெஸ்ட். ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், வாட்டர் கன்சப்ஷன். இந்த லைவ் ஸ்டாக் உணவுக்காக வளர்த்தக்கூடிய அனிமல்ஸ் வந்து இது கன்சியூம் பண்ற வாட்டர் லெவல் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ 1 கிலோ ஒரு ரைஸ் கிரெயின்ஸ் நீங்க வளர்த்துறதுக்கு 1000 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு பிளேட்ல 1 கிலோ ரெட் மீட்டை வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 48,000 லிட்டர் தண்ணி வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டி வரும். இதை வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் பண்ணி ஒரு பேப்பரா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. வாட்டர் கன்சம்ப்ஷன்லயும் நம்ம ஆர்டிஃபிஷியலா உணவுக்காக வளர்த்தக்கூடிய லைவ் ஸ்டாக், இந்த அனிமல்ஸை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கும் அந்த இடத்த வந்து கிளீன் பண்றதுக்கும் இதுக்காக நம்ம ஃபுட் மேனுஃபேக்சர் பண்றதுக்காக யூஸ் பண்ற வாட்டர் லெவல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு 1000 கிலோ கொண்டு வரக்கான வாட்டர் வந்து இந்த லைவ் ஸ்டாக் மூலமா கிரியேட் பண்ணக்கூடிய நான்வெஜ் ஃபுட்டுக்கு ஒரு 10 கிலோவுக்கு செலவாகுது. அடுத்த ஃபேக்ட், நீங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு வெஜிடேரியன் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இன்டைரக்டா நீங்க உங்க கவர்மெண்ட்டுக்கு எக்கனாமிக் growthக்கு நீங்க இன்டைரக்டா சப்போர்ட் பண்றீங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம நான்வெஜ் ஃபுட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கான இந்த லைவ் ஸ்டாக் மெயின்டைன் பண்றதுக்கு இதுக்கான ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் வாட்டர் கன்சப்ஷன், ஸோ இதனால வரக்கூடிய வேஸ்ட் மேனேஜ் பண்றது, ஸோ இந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து பார்க்கும்போது இதே காஸ்ட்டுக்கு வெஜிடேரியன் ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணா மோர் தென் மில்லியன்ஸ் ஆஃப் மணி வந்து சேவ் ஆகுது. இந்த லைவ் ஸ்டாக்னு சொல்ற ஆர்டிஃபிஷியலா அனிமல்ஸை கிரியேட் பண்ணி அதை ஃபுட்டா மாத்துறதுக்கான செலவு 2050க்குள்ள கிட்டத்தட்ட ட்ரில்லியன்ஸ் ஆஃப் $US வரைக்கும் செலவாகும்னு சொல்றாங்க. இன்னொரு இன்டைரக்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டவங்களுக்கு ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஹார்ட் ஓரியன்டட் டிசீஸ், வேற கிட்னி ஓரியன்டட் டிசீஸ், இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டெட்லி டிசீசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சிட்டிசன் வந்து எவ்வளோ ஹெல்த்தியா இருக்காங்களோ கவர்மெண்ட்டுக்கு அவ்வளோ அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இல்லை இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்றது இல்லை ஹெல்த்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஃபண்ட் வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இதுவும் ஒரு வகையான இன்டைரக்ட் சப்போர்ட். ஸோ இது வரைக்கும் வெஜிடேரியன் சூஸ் பண்றதுனால எந்த அளவுக்கு நமக்கு என்ன பெனிஃபிட், ஹெல்த் பெனிஃபிட் என்ன, கண்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட், எக்கனாமிக்கு என்ன பெனிஃபிட், ஸ்பேஸ் எந்த அளவுக்கு மிச்சம் மாதிரி இதெல்லாம் சொல்லி பார்த்தோம். ஸோ அடுத்து நீங்கள் வெஜிடேரியன் சூஸ் பண்ணுறதுனால யூ கேன் ப்ரொடெக்ட் அனிமல்ஸ். ஸோ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ரோட்டில் ஒரு நாயை வந்து அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பெட் லவராக இருக்கீங்க, இல்லை அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாயை அடிக்கும் போது நம்ம வந்து கண்டிப்பாக அதை தடுக்கணும்னு நினைப்போம், இல்லை வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம், இல்லை அட்லீஸ்ட் அதை பார்க்குறதே அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஆனால் இதுவே ஒரு ஆட்டையவோ இல்லை நீங்கள் ஃபுட்டாக நினைக்கக்கூடிய எந்த ஒரு அனிமல்ஸையும் யாரோ ஒருத்தர் வெட்டும் போதோ ஹார்ம் பண்ணும் போதோ நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே ஃபுட்டு வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இதை வந்து ஸ்பெசிஃபிக் கைண்ட்னஸ்ன்னு சொல்லலாம். சில அனிமல்ஸ் மேல மட்டும் கைண்டா இருக்கிறது, சில அனிமல்ஸை நம்மளோட இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ஹட் பண்ணிக்கலாம், இது வந்து நமக்கு ஃபுட்டா தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது. இந்த ஆட்டிடியூட வந்து நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெஜிடேரியனா மாறுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். இன்னொரு விஷயம், நீங்க வெஜிடேரியன் சூஸ் பண்றதுனால அனிமல்ஸுக்கு எதிராக இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய க்ரூவல் ஆக்ட்ஸை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணலாம். இந்த எக் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு 1000 முட்டையில இருந்து 500 ஃபீமேல் சிக்ஸ் 500 மேல் சிக்ஸ் வெளியில வருது அப்படின்னா இந்த 500
800 மேல் சிக்ஸ்னால எந்த ஒரு யூஸும் கிடையாது, எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இல்லைங்கிறதுக்காக அது அப்படியே ஒரு கிரைண்டர் மாதிரி இருக்கும், தூக்கி போட்டு லைவாவே வந்து கில் பண்ணிடுவாங்க. இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் பிரெக்னன்ட். ஸோ ஆர்டிஃபிஷியலாக அனிமல்ஸை பிரெக்னென்ட் ஆக்குறது, அதோட நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நம்ம நான்வெஜ்ல இருந்து வெஜ்ஜை ப்ரெஃபர் பண்ணும்போது இந்த அனிமல்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை முடிஞ்ச அளவு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாம். அடுத்த ஃபேக்ட், யூ கேன் சேவ் ஹியூமன் பீயிங்ஸ். எனக்கு அனிமல்ஸை பற்றிலாம் கவலை இல்லை, அனிமல்ஸ் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அது எனக்கு ஒரு சாப்பாடாக தான் மாறப்போகுது. ஸோ அப்படி நீங்கள் நினச்சாங்க கூட உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஹியூமன்ஸை வந்து நீங்கள் காப்பாற்றலாம். ஸோ இதே இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய ஃபுட் டிபார்ட்மெண்ட், ஸோ அவங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு வைடா வருஷத்துக்கு 20 மில்லியன் பீப்புள் சாப்பாடு கிடைக்காம இல்லை மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க, போதுமான சத்து இல்லாதனால இறக்குறாங்க. சாப்பாடே இல்லாமல் தூங்க போகிறவங்களோட எண்ணிக்கை அரௌண்ட் ஒரு 1 பில்லியன் பீப்புள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைவ் ஸ்டாக்னு சொல்லி உணவுக்காக நம்ம உருவாக்கிய ஆர்டிஃபிஷியல் அனிமல்ஸ். ஸோ இந்த அனிமல்ஸுக்கு நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய உணவாகட்டும், கொடுக்கக்கூடிய வாட்டர், ஸோ அப்புறம் இதுக்கு கொடுக்கக்கூடிய தானியங்கள், இதுக்குன்னு ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன்ஸ், ஸோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மணி, இது எல்லாத்தையும் வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா 1000 கிலோ ரெட் மீட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிலோ வெஜிடேரியன் ஃபுட்ஸை வந்து நம்மளால் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த எக்ஸஸ் ஃபுட்டை எங்கெங்கெல்லாம் ஃபுட் ஸ்டார்வேஷன் இருக்கோ அங்கே வந்து இந்த சர்ப்ளஸ் ஃபுட்டை கொடுத்து நம்ம ஹெல்ப் பண்ணி சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸை காப்பாற்றலாம். ஸோ இந்த ஃபேக்ட்ஸ்லையும் நான்வெஜ்ஜோட வெஜிடேரியன் தான் ப்ராஃபிட். ஸோ கடைசியாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட், ஸோ அனிமல்ஸை வந்து நம்ம கொலை பண்ணி சாப்பிட்றோம், அதே மாதிரி பிளான்ட்ஸுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் வலி இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ் ஆல்சோ ஃபீல் பெயின். அனிமல்ஸை சாப்பிடலைன்னா பிளான்ட்ஸையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து பெயினை ஃபீல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நர்வ் சிஸ்டம் வேணும், ஸ்பைனல் கார்டு வேணும், பிரெயின் வேணும். ஸோ இது 3 இருந்தால் தான் உங்களால் வந்து உங்களுக்கு அடிபட்டாலோ இல்லை வேற ஏதாவது ஒரு மென்டல் பெயினோ வந்தாலும் நீங்கள் வந்து அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 ஆர்கன்ஸும் மேண்டட்ரி. ஸோ இந்த ஆர்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கு, அனிமல் கிங்டம்லேயும் இருக்கு, ஆனால் பிளான்ட்ஸில் இல்லை. இருந்தாலும் பிளான்ட்ஸில் சின்ன சின்ன ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து எடுக்கும்போது ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. ஒரு பிளான்ட் வந்து மற்ற பிளான்ட்டுக்கு சென்டிக் சிக்னல்ஸ். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பிளான்ட் வந்து பெயினை ஃபீல் பண்ணுங்கிறதுக்கு இன்னி வரைக்கும் எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸுமே இல்லை. ஒரு பிளான்ட்டை பார்த்து இதுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்ல முடியாதோ, ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ட்டுக்கு வந்து பெயின் ஆயிடுச்சுன்னு வந்து அதையும் நம்மளால சொல்ல முடியாது. நம்ம நான்வெஜ்ஜோட வெஜிடேரியன் ஃபுட்டை ப்ரெஃபர் பண்ணுறத, உயிரோடு இருக்கிற ஒரு ஆளை வெட்டி கிட்னி எடுக்கிறதுக்கும் ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆளோட கிட்னி எடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஓவரால் ஒரு அனிமல்ஸ் ஃபீல் பண்ணுற பெயினோட ஒரு பிளான்ட் வந்து பெயின் ஃபீல் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஸோ வி கேன் ப்ரெஃபர் பிளான்ட்ஸ் ஓவர் அனிமல்ஸ். ஸோ இந்த விஷயத்துலையும் சூசிங் வெஜிடேரியன் இஸ் ஃபார் பெட்டர் தென் சூசிங் நான்வெஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளேட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டுனால ஸோ எந்த அளவுக்கு நம்மளால இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச நான் படித்த சில ஃபேக்ட்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக ஃபுட் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் சாய்ஸ். உங்களுக்கு என்ன ஃபுட் வேணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு அனலிட்டிக்ஸ், ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி ஒரு அனலிட்டிக்ஸ். ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி வெஜ்ஜை ப்ரெஃபர் பண்ண வச்சா தட்ஸ் குட். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.